தானே தெற்கு நோக்கி போவது மரண யாத்திரை, வடக்கு நோக்கி போவது சரண யாத்திரை. வேடமுண்ட விடாங்கனி அதுபோல மேனி கொண்டு வியாபகம் அயர்மொழி நாலு மிண்டர்கள் போல் மிக அயர்வாகி நானும் நைந்து விடாதருள் புரிவாயர் மாட அன்று அவனீசர்கள் கழுவேரன் வாதில் வென்ற சிகாமணி மயில் வீரா காலகண்டன் உமாபதி தருபாலா காசி கங்கையில் மேவிய பெருமாளே, காசியில் பிரதாபமாய் உரை பெருமாளே. திருப்புகள் அருணகிரிநாத சுவாமி காசியை பாடுறார். காசி கங்கைக்கு அவ்வளவு விசேஷம். காசி 12 ஜோதிர்லிங்க ஸ்தலங்கள். முக்கியமான செய்தி, குழந்தை வேணுமா? ஆமா சார், ராமேஸ்வரத்துக்கு போ. நடக்குதும்மா. ராமேஸ்வரம் தீர்த்தத்தில் ஒரு 10 நாளைக்கு குளிச்சா எந்த மலட்டு தன்மையும் போயிடும். சாட்சி வேணுமா? எனக்கு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னால ராமேஸ்வரத்துக்கு போனேன். ராஜகோபால சாஸ்திரின்னு ஒருத்தர் அங்க கம்பன் விழா நடத்துவார். அதுக்காக போனேன். 1968. அவர் என்ன பண்ணார், கப்பலில் பட்டிமண்டபம் வச்சார். எல்லாம் போட்டில் ஏற்றி கப்பலுக்கு ஏற்றிடுவார். அங்கே எல்லாரும் ஒரு 200 பேர் கேட்க வந்திருப்பாங்க. கவியரங்கம், பட்டிமண்டபம். ஒரு வசதி என்ன தெரியுமா? யாரும் போக முடியாது. அந்த வாசல் வழியா ஒருத்தர், இந்த வாசல் வழியா ஒருத்தர் போக முடியாது. நடத்தினார். போனேன்னா, நீங்க அக்னி தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணுங்க. பண்ணனேன். 21 தீர்த்தம் குளிங்கன்னா குளிச்சேன். வந்தனா அடுத்த வருஷம் கல்யாணம் ஆயிடுச்சு. கேட்டுக்கிங்க. மனைவியை கூட்டிக்கிட்டு போனேன். 2 பேரும் குளிச்சோமா, அடுத்த வருஷம் ஒரு ஆண் குழந்தை பிறந்துடுச்சு. அப்புறம் திரும்ப குழந்தையவும் கூட்டிக்கிட்டு போய் குளிச்சனா அடுத்த வருஷம் ஒரு பெண் குழந்தை பிறந்துடுச்சு. அதுக்கப்புறம் குளிச்சமா இன்னொரு ஆண் குழந்தை பிறந்துடுச்சு. ராஜகோபால சாஸ்திரிகிட்ட போனேன். இனிமேல் நான் குளிக்கல, உங்க அக்னி தீர்த்தம் நமக்கு வேண்டாம். அவர் அழகா சொன்னார், நாங்க மந்திரத்தை மாத்தி பண்றோம், சும்மா வாங்க. மாத்தி பண்ணனால் அதுக்கப்புறம் இல்லை. ஆமாங்க, அது என்னமோ ஒரு கெமிக்கல் எஃபெக்ட் இருக்கு. ராமேஸ்வரம் உள்ள வேணுமா? ராமேஸ்வரத்துக்கு போ. இன்னொரு கதை உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஜோசியர் ஒருத்தன் கையை நீட்டின, என்னடா வேணும்? 10 வருஷமா பிள்ளை இல்லை, ராமேஸ்வரத்தில் போய் குளி. யோ, நானே ராமேஸ்வரம் தான். ஏன்னா என்ன பண்றது? அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. நம்பிக்கை. குழந்தை வேணும்னா எங்க போகணும்? ராமேஸ்வரம். மோட்சம் வேணும்னா காசி. அதான் காசி ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்துல கோடி தீர்த்தம் எடுத்து விஸ்வநாதருக்கு அபிஷேகம். விஸ்வநாதர்கிட்ட கங்கை எடுத்து ராமநாதருக்கு அபிஷேகம். ஆமா, புரியுதா? புரியுதியா? இந்த பாருங்க, இந்த உடம்பு இதுதான் காசி. இந்த குங்குமம் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க, இதுதான் காசி. பூர்வ மத்தியமே காசி. திருவிளையாடல் புராணம். இந்த இங்கே இருந்து யோகிகளுக்கு ஒரு அமுதம் அப்படியே கொட்டும். இந்த முதுகு தண்டு வழியா அது எங்க கொட்டும்? மூலாதாரத்தில் கொட்டும். அந்த மூலாதாரம் தான் ராமேஸ்வரம். அங்கே உள்ள அமுதம் இங்கே கொட்டுது. ஓஹோ, அந்த கங்கை இங்கே ராமநாதருக்கு அபிஷேகமானது. உடம்புக்குள்ள நடக்கிறத வெளியில் செய்து காட்டினார்கள். அப்போ மக்கள் பேரு ராமேஸ்வரம், முத்தி பேரு காசி. அப்புறம் இந்த உடம்புல ஹார்ட் எங்கே இருக்கு? இது எந்த மூளை? இப்போ இப்படி சொல்றேன், நான் நிக்கிறேன். இதான் வடக்கு. இதானே வடக்கு. கீழே காடு, தெற்கு. நீங்க என்ன பாக்குறீங்க? இது கிழக்கு, இது மேற்கு. ஒரு இந்தியா மேப்பை வச்சுங்க, நான் தான் இந்தியான்னு வச்சுங்க. இது வடக்கு, கீழே தெற்கு. இது பெங்கால், வங்காள விரிகுடா. இது கிழக்கு. இது அரபிக்கடல் மேற்கு. நான் தானே. இது வடக்கா?